முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் லாண்டரி துணி சார். அப்பா என்ன லாண்டரி துணி வாங்கலையா? அப்படிதான் காசு இருக்குமே. இல்லை சார், இது போன வாரம் துணி. அப்பா நான் வாங்கிக்கல. சண்டே நீங்கள் இருப்பீங்க துணி, அதான் வந்தேன். சரி கொடுங்க சார். கொஞ்சம் உங்கள் அப்பா கவனிங்க சார். ஏன்? நீங்கள் ஆஃபீஸ் போன அப்புறம் வீடாக இல்லை சார். அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? இல்லப்பா, இனிமேதான். ஏன்பா? இந்தாங்கப்பா, ஒரு 1000 ரூபா இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கா? எனக்கு என்னப்பா செலவு இருக்கு? என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கையில காசு வேணாமா? 4 இடத்துக்கு வெளில போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, அந்த லாண்டரி துணி போடுறது, மெடிக்கல் செலவுன்னு ஏகப்பட்டது இருக்குல்ல. இருக்கட்டும்மா, வேணும்னா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்களாப்பா? புடிங்கப்பா, மேல எது வேணாலும் ஏமாட்ட கேட்டுக்கோங்க. மாமா, அதான் உங்க பிள்ளை ஆசையா தராங்கல்ல, வாங்கிக்கோங்க மாமா. சரிப்பா. வரேன்ப்பா. சரிப்பா. வரேம்மா. சரிங்க. இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பணம் கொடுத்தா வாங்க மாட்டீங்க? நான் புடிங்கிப்பேனா? எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குமா, 300 ரூபாவது கிடைக்குமா? ஏன், என்ன செலவு? சும்மா தானே இருக்கீங்க, சும்மாவே இருங்க. சாப்பாடு சாப்பிடுறது இங்க பெரிய விஷயம், இதுல காசு வேற ஒரு கேடு. அப்புறம் இங்க நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்காதீங்க. எனக்கு அவருக்கு சண்டை தான் வரும். உங்க புள்ள வாழ்க்கையை நீங்க அழிக்க போறீங்களா என்ன? ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? நீங்க கேட்ட உடனே சாப்பாடு போட்டா ரொம்ப கொழுப்பேறிடும். அப்புறமா சாப்பிடுங்க. ஐயா துணி கொடுத்துருந்தாரு. ஆமாங்க, இப்ப அது மட்டும்தான் குறைச்சல். அவர்கிட்ட காசுலாம் இல்ல, இதை நீங்களே வச்சுக்கோங்க, போங்க. அப்பா, இது ஒரு 1000 ரூபாய் காசு இருக்கு. அப்புறம் உங்க பேர்ல பேங்க்ல ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கேன். மாசம் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துரும்பா. ஏன்பா அப்படி பண்ற? இது உங்க காசு தான்ப்பா. உங்க லேண்டை வித்த காசுல தான் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிருக்கேன். இந்தாங்க செக் புக். அங்க என்னப்பா பாக்குறீங்க? குடிங்கப்பா. ஏங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவர் பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு நம்ம பசங்க பேர்ல பண்ணி வச்சிருக்கலாம்ல. பாய மூடுறி மனுஷியாடி நீலாம். உன்னை நம்பி தானே எங்க அப்பா வீட்டுல விட்டு போறேன். அவருக்கு கொடுக்குற காசுலாம் பிடிங்கிட்டு இருக்க. பசிக்குதுன்னு ஒரு ரூபாய் சாப்பாடு கேட்டாரு, அது கூட போட முடியாதுடி உன்னால. தம்பி வெள்ளப்பா. பா இருங்கப்பா. இந்த வீடு, வசதி, சொத்து இதெல்லாம் அவரு சம்பாதிச்சது. அவர் என்னை படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். அவருக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன பாக்குற? லாண்டரி துணி கொடுக்க வந்த பையன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். தப்பெல்லாம் ஓ மேல இல்லடி, என் மேலதான். நான் தான் வேலைன்னு சுத்திக்கிட்டு எங்க அப்பாவை கவனிக்காம விட்டுட்டேன். புருஷங்க நாங்களாம் உங்களை நம்பி தானே எங்க அப்பா வீட்டுல விட்டு போறோம். நீங்களே இப்படி பண்ணாங்களா எங்கடி போவோம்? உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் நல்ல புருஷன் வேணும், நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு நல்ல மருமகளா இருக்க ட்ரை பண்றீங்களாடி? விடுப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இப்ப கூட பாரு, உனக்கு தாண்டி அவர் சப்போர்ட் பண்றாரு. நீ உடைச்சது அவரோட நம்பிக்கை மட்டும் இல்ல, என்னோட நம்பிக்கையும் சேர்த்துதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுவே உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தா இப்படிதான் அவர் கவனிச்சிட்டு இருந்திருப்பியா? உங்க அப்பனை நீ எப்படிலாம் கவனிப்பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இந்த வீடு அவர் சம்பாரிச்சு கட்டினது. என்னை படிக்க வச்சது அவரு தான். அவருனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையே. முதல்ல உங்க பிறந்த வீட்டி இந்த புகுந்த வீட்டி பிரிச்சு பக்கத்துல நிறுத்துங்கடி. ஏய் சபரி, நடந்து போச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். நீ என் பொண்ணுமா. விடுங்கப்பா, சில ஜென்மலாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது. ஆனா நீ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் மாற ட்ரை பண்ணு.